சிஎம் சார், என்ன பேச்சு இது? ஸ்பீச் எனக்கு சுத்தமா புரியல. வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல 10 லட்சம் கோடி தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம கல்லாப்பேட்டை காலிங்கிறீங்க, கஜானா காலி, வெள்ள நோட்டீஸ், பஞ்சர் நோட்டீஸ், டிரான்ஸ்பரண்ட், என்னென்னமோ கதையை விடுறீங்க. சிஎம் சார், எங்க வீட்டுல பச்சை குழந்தைங்க, எங்க மாமா பொண்ணு ஒண்ணு இருக்குது, 6 வயசு தான் ஆகுது அதுக்கு. நாங்கெல்லாம் பேசிக்கிறத வச்சுக்கிட்டு அதுங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க என்னமோ புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க. டிவி கேன்ஸுக்கு தெரியுமா எனக்கு தெரியாதா எனக்கு தெரியல. ஆனா அறிவுள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த கடன்லயும் நீங்க கொடுத்த வாக்குறுதி நீங்க நிறைவேற்றணும். இந்த ஆத்தா சீரு, மாமா சீரு அதெல்லாம் நிறைவேற்றணும். அண்ட் இந்த சிலிண்டர், எங்க வீட்டுல எங்க அம்மா, எங்க சிச்சிங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுத்துருவாரு, செலவே இல்லை, சிலிண்டருக்கு காசே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. நீங்க என்னமோ வெள்ள நோட்டீஸ், மஞ்சள் நோட்டீஸ்ங்கிறீங்க. ஒண்ணுமே புரியல. இந்த ராஜ்மோகன் வேற என்ன சொல்றாரு, நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிறாரு. மூவி டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா இந்த பதவியேற்பு விழாலையும் அப்படியே மாஸ்க் காட்டுறீங்க, கையெல்லாம் விரிக்கிறீங்க, கையெல்லாம் ஆட்டுறீங்க. நீங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் பண்ணிதான் நீங்க வந்து ஓட்ட வாங்கியிருக்கீங்க, மக்களோட ஆதரவை பெற்றிருக்கீங்க. சோ அதெல்லாம் நீங்க பண்ணலன்னா அட்ரினல் பூஸ்ட் ஆகாது, டோபமைன் ஜெனரேட் ஆகாது. அப்புறம் முக்கியமா இன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல எல்லாருமே வைக்கணும்ல. இந்த மூவிக்கு முன்னாடி இந்த ப்ரீ ஷூட்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சூப்பரா நீங்க பண்ணிட்டீங்க. அதை நான் தப்பு சொல்லல, ஏன்னா ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறதுக்கு உதவணும், கட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் நீங்க கொடுத்த அந்த உத்தரவாதம் அதெல்லாம் நீங்க நிறைவேற்றணும். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா நீங்க கஜானா காலி அது காலின்னு சொல்லிட்டு கதையை அழுக்காதீங்க, தயவு செஞ்சு செய்யுங்க. அண்ட் முதல் கையெழுத்து இந்த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சிறப்பு படை, பெண்கள் சிறப்பு படையா சிங்கப்பெண் படை ஏதோ ஒன்று ஸ்டைலுக்கு போட்டிருக்கீங்க, அதுக்கெல்லாம் வரவேற்கத்தக்கதான். பட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அண்ட் அதை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். சும்மா ஒரு துறையை மட்டும் ஆரம்பிச்சுட்டு அதை நீங்க கண்காணிக்க விட்டீங்க வச்சுக்கோங்களேன், அது ஒரு தண்ட செலவு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும், என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். அண்ட் அந்த வாக்குறுதியெல்லாம் நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எங்க வீட்டில் முக்கியமாக வெயிட் பண்ணிட்டு இருக்குதுங்க.